வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சிங்கமா சிங்கமா செத்தானே சிங்கமா செத்தானே சிங்கமா செத்தானே சிங்கமா சாப்பிடவே முடியாது. அறிஞர் அண்ணாவோட கட்சி அந்த அறிஞர் அண்ணாவோட கட்சி திமுக, டாக்டர் கலைஞரோட கட்சி திமுக, இந்த அப்பாவும் திமுக இருந்தார். அறிஞர் ஐயா வீரோட நேசித்தார். இதே உதயசூரியன் சிங்கனால ஐயா போட்டுட்டார். இதே நான் வீரோட நேசிக்கிறோம். அறிஞர் ஐயா வீரோட நேசிக்கிறோம். திமுக வீரோட நேசிக்கிறோம். உதயசூரியன் சிங்கங்களை மதிக்கிறோம். ஆனா எதிர்த்தா எங்களுடைய கட்சியில் பொறுப்புடா ராஜினாமா பண்ணிட்டு மாநில பொறுப்பு ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சி நிற்க முடியாது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதாயம் தான் மக்கள் பணி, சமரசம் தான் மக்கள் நலன் என்ற கொள்கை முழக்கத்தோடு பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த எனக்கு திருச்சி நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிட ஒரு வாய்ப்பை அளித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு முதலில் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு வித்திட்ட நமது அமைச்சர் அண்ணன் கே. நேரு அவர்களுக்கும் சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் நான் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டி கொடுத்ததைக்கு அது பேர் பழனி ஆண்டி, அதனால முருகன் பற்றி சொன்னார். முருகன் மாதிரி அந்த இடம் சுத்தாதீங்க, பிள்ளையார் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது இதெல்லாம் தெரியும். மகாபாரத ராமாயணம் கரைச்சி முடிச்சவங்க இந்த நம்முடைய ராமர் இந்த சிவன் பார்வதி எனக்கு தெரியும். நானும் வந்ததுக்கு இந்த திருச்சி மண்டல திமுகவுக்கு சிவனும் சக்தியா இருக்கிற அண்ணன் சுத்தி வந்துட்டாங்க. ஆனா மனசு கூறி இருக்கவாவே நானும் வேலையில எல்லாத்தையும் வீட திருச்சி மண்டல திமுக அண்ணன் நேரு என்றால் திருச்சி மண்டல திமுக பாரதி எல்லாரும் வீட தனிப்பட்ட முறையில் பேசும்போது கூட உங்க மகன் அந்த நினைச்சுக்கோங்க நினைச்சுதான் சொல்றேன். தனிப்பட்ட முறை கையை பேசுவோம். ஆனா அன்னைக்கு இருக்குமாவே இருந்தாரு. நான் காலையோட நம்ம கட்சிக்காரரை கேட்டேன், என்னென்ன 3 நாளா இருக்குமாவே இருக்காரு. ஆனா அவர் சிரிச்சதை நீங்க தான் பாக்குறேன். சிரிச்சு நீங்க 2 மணி நேரம் காலமாக அவர் மட்டும் எல்லாரும் சிரிக்க வச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. முதல்ல நம்ம கணக்கு கொடுக்கணும். ஆனா 10 நிமிஷம் பேசுறாங்க. சிவன் சக்தி கேட்கறதை செய்ய முடியும். நாங்க கட்சி மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் கலைஞரையாவே அவர் நல்லா இருக்கும் போதே சொன்னார். தம்பி வைகோபாலசாமி வைகோ அவன் தனிப்படுத்த போயிட்டா, ஆனா நல்லா வீடு நல்லா நடத்துறான், நல்லா அவங்களுக்கு கத்துக்கணும்னு சொல்லிட்டு வேலையே சொன்னாங்க. நாங்க தனியா ஆனா நாங்க திராவிட குடும்பத்துல நாங்க உங்களுக்கு ஏதாவது சொன்னாரு. மகேஷ் சொன்னாரு, நாங்க முன்னாடி உங்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு ஏதாவது சங்கடம் முதல்ல இருக்கிற நபர் முதல்ல நிக்கிற நபர் தலைவர் இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற தலைவர் கலைஞரையா நல்லா இருக்கும்போது கடைசியில எங்க அப்பா அவன் பார்த்துட்டு கையை பிடிச்சு என்ன சொந்த வாழ்ந்தது எப்படி நான் உங்ககிட்ட இருந்தாலும் அதே கல்யாணம் பண்ணி நவந்திக்கு நான் உறுதுணையா இருக்குன்னு சொன்னேன். சொல்லிட்டு 7 வருஷம் 7வது வருஷம் நம்ம கூட இருக்கேன். எங்களுக்கு பட்டம் பதவி இதெல்லாம் வேண்டாம். நான் சமீபத்தில் 3 வாரத்துக்கு முன்னாடி பேட்டி ஒரு பத்திரிகை 15 பேர் பிரச்சனை பேட்டி கேட்கலாம் சொல்லிட்டே இருக்கேன். கேள்வி பதில் சொல்லிட்டே இருக்கேன். அதை ஒரு குறுக்காலம் திரும்பி கேட்டார், எங்க சீட்டு இப்படிதான் இருக்கு. அப்ப நான் சொல்றேன், ஏப்பா சீட்டே குறுக்காட்டே நாங்க அன்னைக்குதான் போனோம். அது சொல்றது மனசுக்குள்ள நான் அரசியல்வாதி கிடையாது. என்னதான் ஒரு அரசியல் குடும்பத்தில் இருந்தாலும் அரசியல் அரசியல்வாதி கிடையாது. அரசியல் வருவன கனவோடு எதிர்பார்த்து கிடையாது.
எங்க அப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி உண்மைங்கிறது எல்லாருக்கும், உண்மை மரணங்கிறது எல்லாருக்கும் தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு முடியாத போது ஒரு சூழ்நிலை நான் வரேன், அரசியலுக்கு வரேன். எங்க கட்சிக்காரங்கெல்லாம் ஒரு கட்டாயம் எடுத்து வந்து அரசியலுக்கு விட்டாங்க. நான் இப்பவுமே ஒரு பெரிய வேட்கையோட ஒரு ஆசையோட அரசியல் இருக்கிறேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, உண்மையே கிடையாது. மனசு சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு அப்பா இருக்கு, எல்லாருக்கும் ஒரு தந்தை இருக்கு. அந்த தந்தைக்கு ஒரு தலைவரும் வந்தக்கூடாது நினைக்கணும். நல்லா எங்க அப்பா ஒரு சலாம் பென்ஷன் பண்றீங்க. எனக்கு தலைவலி வந்தா எங்க அப்பா தலைவலி வந்த போது அரசியலுக்கு வந்தாங்க. சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் அப்போ சாத்தூர் தொகுதியில் கேட்கும் போது நம்முடைய முதலமைச்சர் அந்த தளபதி வைகோ மகன் கேட்கிறான், அவருக்காண்டி கேட்கிறான், உடனே தொகுதியை மாற்றி கொடுத்து சொல்லி போட்டு சாத்தூர் கொடுத்தாங்க. அப்போ கூட நம்ம வாங்கிட்டு டாக்டர் ரகுநாதன் சகோதரர் கொடுத்தாங்க. இப்போ கூட நிர்வாக கூட்டத்துல அந்த கூறினார் பேசிட்டு பேசுறாரு. அவர் சொன்னார், இந்த நிர்வாக கூட்டத்துல எல்லாரும் சொன்னாங்க பேசும்போது வந்தது கிட்டத்தட்ட 150 நிர்வாகிகள் சொன்னாங்க. வாய்ப்பு 10 நிமிஷம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட்டியல் சொல்லுங்க, 7-8 பேர் பட்டியல் போட்டு சொன்னாங்க. இவங்க யாராவது ஒருத்தர் நிக்க வைக்க, நான் வேலை பார்க்கணும்னு சொல்லுறாங்க, நான் வேலை பார்க்கணும்னு சொல்றேன், எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்றேன். கட்சிக்காரி எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு அரசியல் இந்த வெற்றி தேர்தல் பெரிய ஒரு வேலை கிடையாது. எங்க அப்பா கட்சிக்காரன் எங்க கட்சிக்காண்டி எங்க அப்பா காண்டி 30 வருஷம் உழைச்சு பேசி காட்டுங்க. சின்னமா செத்தான சின்னமா டாக்டர் கலைஞர் கட்சி திமுக, இந்த அப்பாவும் திமுக இருந்தார். ஐயா உயிரோட நேசிச்சார். இதே ஐயா போட்டுட்டாங்க. இதே நான் உயிரோட நேசிக்கிறோம், அதன் ஐயா உயிரோட நேசிக்கிறோம், திமுக உயிரோட நேசிக்கிறோம், புதிய சின்னங்களை மதிக்கிறோம். ஆனா எதிர்த்தா எங்களுடைய கட்சியில் பொறுப்புடா ராஜினாமா பண்ணிட்டு மாறிக்க பொறுப்பு ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் நிக்க முடியாது. இப்பயே சொல்றேன், நீங்க இன்னொரு கட்சி நான் நிக்கிறோம், வாரிகளை உங்களுக்கு உறுதியா நிற்கிறோம். நீங்க வேட்பாளர் பாருங்க, நாம் நிக்கிறோம், வேலை செய்யணும். எங்க வேண்டாம் திராவிட கழகமே நாங்க அரசியல் நடத்தி போடுறாங்க. நான் இனிமே முடியாது. இன்னைக்கு நேரம் சொன்னா நிறைய பேச சொன்னாங்க. இன்னைக்கு நாட்டு என்ன பிரச்சனை, மதவாத சக்தி தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கங்களை அழிச்சிட்டு அவங்க மதவாத சக்தி வந்து இன்னைக்கு வேறு நினைச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது உன்னதமான நோக்கத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். இந்த மாதிரி தயவு செய்து குடும்பத்தார் நான் உங்களுக்கு உறுதியாக இருக்கணும். நான் கூட நீங்க சீட்டே கொண்டாடி 40 பேர் சின்ன கட்சி தான், சக்தி கிடையாது, பெரிய சக்தி கிடையாது. எங்க ஐயாவுக்கு வயசு ஆயிடுச்சு, 90 வயசு ஆயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் அவர் கொடுத்திருக்காரு, பாடாளுமன்றத்தில். அதனால தயவு செய்து எங்களை புண்படுத்தாது. நாங்க தயவு செய்து திருப்பி மேல கொடுக்க முடியாது. ஆசிசத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கும். இந்த தேர்தல் நீதி ஜெயிக்கணும், தர்மம் ஜெயிக்கணும். திமுக அணியிட்டிருக்கோம், அந்த தர்மங்களுடைய காரணம் வந்து கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் தயாராக உயிருக்கு தயாராக அப்படின்னு சொல்லிட்டு 40 நமது நம்மளுடைய அணிக்கு இருக்கோம். நன்றி. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.